குருவி குழந்தையின் பலூன் வீடு. ஒரு நாள் இரவு நாம்பூர் காட்டுல ரொம்ப பலமா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. காட்டுல எங்க பார்த்தாலும் கடுமையான புயலும் வீசிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல ஒரு மோசமான கழுகு காகங்களோட வீட்டுக்கு பறந்து வந்துச்சு. நண்பா, என்ன இந்த ராத்திரி அதுவும் இந்த கொற்ற மலையில என் வீட்டுக்கு வந்திருக்க? என்ன விஷயம்? காலு, நான் ஒரு வாரமா ரொம்ப சிரமத்துல இருக்கேன். ஒரு பறவையோட எலும்பு துண்டு என் வாயில சிக்கி இருக்கு. அது போகணும்னா நான் பறவைகளோட முட்டையை குடிச்சாகணும். நீதான் எனக்கு எப்படியாச்சும் பறவைகளோட முட்டையை எடுத்துட்டு வந்து தரணும். கழுகாரே, இவ்வளவு தானே விஷயம். இந்த ராணி கிட்ட விட்டுடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஆமா, நான் உங்களுக்கு முட்டையை எடுத்துட்டு வந்து தந்தா பதிலுக்கு நீங்க என்ன தருவீங்க? உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நான் தரேன். என்கிட்ட கூடை நிறைய பழங்களும் தானியங்களும் இருக்கு. முதல்ல முட்டையை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுகு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. அதே நேரத்துல காகங்களோட வீட்டின் பக்கத்துல ஒரு மரத்தோட கிளையில மீனுக்குருவி தன்னோட 2 முட்டைகளையும் அடை காத்துக்கிட்டு இருந்துச்சு. 2 நாளா இந்த மழை விடாம பெஞ்சுக்கிட்டு இருக்கு. 2 நாட்களா நான் முட்டையில இருந்து அடை காத்துக்கிட்டே இருக்கேன். இதுக்கு மேலேயும் நான் சாப்பிடாம இருந்தேன், நான் இங்கேயே மயங்கி விழுந்துடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவி தான் முட்டைகளை இலைகளால மூடி வச்சுட்டு உணவு தேடி அங்கிருந்து பறந்து போச்சு. மீனுக்குருவி அந்த பக்கமா உணவு தேடி பறந்து போறத காலுவும் ராணியும் தங்களோட வீட்டுல உட்கார்ந்தபடியே பார்த்தாங்க. காலு, அந்த மீனுவோட வீட்டுல முட்டை இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும்ல. 2 நாளா அந்த குருவி கூட்டை விட்டு அசையாம இருந்துச்சு. கண்டிப்பா இப்ப இறை தேட தான் போகுது. அது திரும்பி வர்றதுக்குள்ள நீங்க அதனோட கூட்டுல போய் முட்டை எடுத்துட்டு வந்துடுங்க. சரி சரி ராணி, நம்மளுக்கு இன்னைக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நாள்னு நினைக்கிறேன். முட்டையை எடுத்து கழுகு கிட்ட கொடுக்கறோம். கூடை நிறைய பழங்களையும் தானியங்களையும் வாங்குறோம். இந்த மழைக்காலம் நமக்கு ரொம்ப சந்தோஷமா அமைய போகுது. ஆஹா, எல்லாம் இருக்கட்டும், பேசிக்கிட்டே இருக்காம முதல்ல முட்டையை திருடிட்டு வாங்க. அதே நேரத்துல ரொம்ப தூரம் பறந்து போன மீனுவோட கண்களுக்கு ஒரு கிணத்தோட கரையில கொஞ்சம் தானியங்கள் இருக்கிறது தென்பட்டுச்சு. அப்பாடா, இவ்வளோ சீக்கிரமா எனக்கு தானியங்கள் கிடைச்சிடுச்சு. இதை சாப்பிட்டுட்டு 2 நாட்களுக்கு தேவையான உணவை எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் பசியா இருந்த மீனுக்குருவி அங்கிருந்த காஞ்ச தானியங்களை சாப்பிட ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல கழுகாகவும் மீனுவோட கூட்டுல இருந்த முட்டையை திருடிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. முட்டைய பார்த்த 2 காகங்களும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே தானியங்களை எடுத்துக்கிட்டு மீனுக்குருவி தன்னோட கூட்டுக்கு வந்துடுச்சு. கூட்டுக்கு வந்து பார்த்த மீனுக்குருவி தான் முட்டைய காணாததுமே ரொம்பவும் அதிர்ச்சி ஆகிடுச்சு. ஐயோ, என் முட்டையை யாரு திருடி இருப்பா? கண்டிப்பா திருட ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டான். நான் எப்படியாச்சும் அவனை பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவி ரொம்ப வேகமா தான் முட்டையை தேடி பறந்து போச்சு. அப்படி பறந்து போன மீனுக்குருவி தான் பக்கத்து வீடான காகங்களோட வீட்டின் கதவை தட்ட ஆரம்பிச்சது. ஐயோ ராணி, அந்த மீனுக்குருவி தான் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ என்ன செய்யறது? பயப்படாதீங்க காலு, நான் இந்த முட்டை மேல ஏறி உட்கார்ந்துக்கிறேன். நீங்க எதையாச்சும் சொல்லி அந்த குருவியை இங்க இருந்து விரட்டி விட்டுடுங்க அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் மீனுவோட முட்டையின் மேல ஏறி உட்கார்ந்துச்சு. உடனே காலுக்காகவும் தான் வீட்டோட கதவை திறந்துச்சு. காலு அண்ணா, இந்த பக்கமா யாராச்சும் முட்டை எடுத்துட்டு போறத பாத்தீங்களா? கூட்டுல இருந்த என் முட்டைய காணல. ஹே மீனு, நீ என்னமோ எங்களை திருடங்க மாதிரி வந்து விசாரிக்கிற? உன் கூட்டுல முட்டை காணலைன்னா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? இல்ல காலு அண்ணா, என்னோட வீட்டு பக்கத்துல நீங்க தான் இருக்கீங்க. அதான் உங்க கண்ணுக்கு யாராச்சும் தென்பட்டாங்களான்னு கேக்குறேன். இல்ல, எங்களுக்கு யாரும் தென்படல. எங்களை தொல்லை பண்ணாத, இங்க இருந்து போயிடு. உடனே மீனுக்குருவி ரொம்பவும் பதட்டத்தோட தான் முட்டைய தேடி பறந்து போச்சு. ராணி, நல்ல வேலை பண்ணிட்டோம். இனிமே இந்த முட்டைய கழுகு கிட்ட கொடுக்கறது தான் நம்மளோட வேலை. ஆனா காலு, எனக்கு என்னமோ நாம புதிய பிரச்சனையை சந்திக்க போறோம்னு நினைக்கிறேன். இந்த முட்டையில ஏதோ அசைவு தெரியுது அப்படின்னு சொன்ன ராணிக்காக அந்த முட்டையில இருந்து எழும்புச்சு. எழும்புன கொஞ்ச நேரத்திலேயே மீனுவோட 2 முட்டைகளும் உடைஞ்சு அதுல இருந்து 2 அழகான குழந்தைங்க வெளியே வந்தாங்க. ஐயோ ராணி, இப்போ நாம என்ன செய்யறது? இந்த 2 குழந்தைங்களும் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த சத்தம் யாருக்காச்சும் கேட்டதுன்னா நம்மள திருடங்கன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த காட்டை விட்டு விரட்டி விட்டுடுவாங்க. காலு, பயப்படாதீங்க, முதல்ல அமைதியா என்ன செய்யலாம்னு யோசிப்போம். இந்த 2 குழந்தைங்களையும் எடுத்துட்டு போய் நாம ஆற்றங்கரையில விட்டுட்டு வந்துடலாம். அங்க இருக்கிற ஏதாச்சும் ஒரு விலங்கு இந்த குழந்தைங்களை சாப்பிட்டுடும். நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வராது. சரி ராணி, அப்படின்னா மழை நிக்கட்டும், நின்ன அப்புறமா போலாம். அடம் முட்டாள் காலு,
இந்த மழை நேரத்துல தான் எந்த பறவைகளும் வெளியே வர மாட்டாங்க. இதுதான் நமக்கான சரியான நேரம் நீ சொல்றதும் சரிதான். வா வா, இப்பவே போய் வேலையை முடிச்சிட்டு வருவோம். அப்படின்னு சொல்லிட்டு 2 காகங்களும் மீனுவோட குழந்தைய தூக்கிக்கிட்டு நதிக்கரையை நோக்கி பறந்து போனாங்க. அதே நேரத்துல நதியோட கரையில ஒரு அழகான நீர் தேவதை மழையோட அழகை ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆகா, இந்த ராத்திரி நேரத்துல இந்த மழையும் இந்த காற்றும் இந்த குளிரும் ரொம்ப அருமையா இருக்கு. அப்படின்னு நீர் தேவதை சொல்லிக்கிட்டு இருந்த நேரம் காலுவும் ராணியும் குழந்தைங்களை தூக்கிக்கிட்டு அந்த பக்கமா வந்தாங்க. இந்த 2 காகங்களும் இந்த சின்ன குழந்தைய தூக்கிக்கிட்டு எங்க போறாங்க? ஏ காகங்களே, உண்மையை சொல்லுங்க, இந்த குழந்தை யாருக்கு சொந்தமானது? இவங்களை நீங்க எங்க இருந்து திருடிட்டு வரீங்க? ஐயோ நீர் தேவதையே, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்க, இல்ல 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். நீர் தேவதையே, எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. நாங்க ஒரு குருவி கிட்ட இருந்து முட்டையை திருடணும். ஆனா அந்த முட்டையில இருந்து குழந்தைங்க வந்துடுச்சு. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த குழந்தைய நதியில விட்டுட்டு போலான்னு வந்தோம். ஓஹோ, அதுதான் விஷயமா? அப்படின்னு சொன்ன நீர் தேவதை கோபத்தோட ஒரு பலூன் வீட்டை வரவழைச்சாங்க. அந்த வீட்டுக்குள்ள ராணி காகத்தையும் 2 குழந்தைங்களையும் அடைச்சிட்டாங்க. நீர் தேவதையே, என்ன பண்றீங்க? தயவு செஞ்சு என் மனைவியை வெளியே விட்டுடுங்க. ஏ காகமே, அந்த குருவி தன்னோட குழந்தைங்களை பிரிஞ்சு கஷ்டப்படுற மாதிரி நீ உன் மனைவியை பிரிஞ்சு கஷ்டப்படணும். இல்ல நீர் தேவதையே, தயவு செஞ்சு ராணிய வெளியே விட்டுடுங்க. நீ எந்த குருவி கிட்ட இருந்து முட்டையை திருடுனியோ அந்த குருவி உன்னை மன்னிச்சாதான் உன்னோட மனைவி இந்த வீட்ல இருந்து வெளியே வருவா. சீக்கிரம் போய் அந்த குருவிய கூட்டிட்டு வா. நீர் தேவதை இப்படி சொன்னதுமே வேறு வழி இல்லாத காலுக்காகவும் வேகமா மீனுவை தேடி பறந்து போச்சு. அதே நேரத்துல அப்பாவி மீனு குருவியும் தன்னோட முட்டைய தேடி காட்டுல பல்வேறு இடங்கள்ல அலைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அட்டாம்பூச்சி, இந்த பக்கமா யாராச்சும் முட்டை எடுத்துட்டு போறத நீங்க பாத்தீங்களா? இல்ல குருவி, நான் எதையும் பார்க்கல. முட்டைகளை வச்சுக்கிட்டு இவ்வளவு அலட்சியமாவா இருப்ப? அந்த நேரத்துல காலுக்காகவும் குகையோட பக்கத்துல வந்துச்சு. மீனு, என்ன மன்னிச்சிடு. உன் முட்டைகளை நான் தான் திருடினேன். உன் முட்டையில இருந்து குழந்தைங்க வெளியே வந்துட்டாங்க. காலுவண்ணா, என்ன சொல்றீங்க? இப்பவே என் குழந்தைங்களை நான் பார்த்தாகணும். என்ன அங்க கூட்டிட்டு போங்க. உடனே மீனு குருவியும் காலுக்காகவும் நதியோட பக்கத்துல வந்தாங்க. இந்த பலூன் வீட்டுக்குள்ளதான் உன் குழந்தைங்க இருக்காங்க. நீ என்ன மன்னிச்சாதான் என்னோட ராணி எனக்கு மறுபடியும் திரும்பி கிடைப்பா. காலுவண்ணா, பிரிவோட கஷ்டம் உங்களுக்கு இப்பவாச்சும் புரியுதா? இப்போ உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கோ அதே மாதிரிதான் என் முட்டைகளை பிரிஞ்ச நேரம் எனக்கும் கஷ்டமா இருந்துச்சு. இனிமே என்னைக்குமே இந்த தப்பை செய்யாதீங்க. குருவி, உனக்கு ரொம்பவும் நல்ல மனசு. நீ இந்த காகத்தை மன்னிச்சதுனால இந்த காகத்தோட மனைவிய நான் இந்த வீட்ல இருந்து விடுவிக்கிறேன். இனிமே இந்த பலூன் வீடு உனக்கு தான் சொந்தம். இந்த வீட்டுக்குள்ள உன் குழந்தைங்க பத்திரமா இருக்காங்க. இந்த மழைக்காலத்துல நீ உன் குழந்தைங்க கூட ரொம்ப சந்தோஷமா இரு. நீர் தேவதை, உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்க செய்த இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். நீர் தேவதையும் மீனுக்குருவிக்கு அந்த பலூன் வீட பரிசா கொடுத்தாங்க. மீனுக்குருவி அந்த வீட்டுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சது. அதே நேரத்துல தங்களோட தப்ப உணர்ந்த காலுவும் ராணியும் மறுபடியும் தங்களோட வீட்டுக்கு பறந்து போயிட்டாங்க. பசங்களா, இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, மன்னிக்கிறது மூலமா நம்ம வாழ்க்கையில நமக்கு எந்த குறையும் வராது. நதில் கனமழையும் பறவைகளின் குழந்தைகளும். ஒரு சமயம் நாம்பூர் காட்டுல தொடர்ந்து 2 நாட்களா கனமான மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அந்த நேரத்துல மீனுக்குருவியோட குழந்தை குக்குவோ தான் வீட்டு ஜன்னல்ல உட்கார்ந்து மழையோட அழக ரசிச்சுக்கிட்டு இருந்தா. குழந்தை சாராவோ தான் வீட்டுல உட்கார்ந்தபடியே பந்து விளையாடிக்கிட்டு இருந்தா. ரொம்ப களைப்பா இருந்த மீனுக்குருவி தான் வீட்டுல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் போல இருக்கே, உணவு தேட வேற போகணும். என்னம்மா, நல்லா தூங்குனீங்களா? வெளியே வேற ஜோரா மழை பெய்யுதுமா. ஆமா சாரா, அம்மாக்கு உணவு தேட போயாகணும். மழை காலத்துல நமக்கு குறைவாதான் உணவு கிடைக்கும். அதனால வீட்ல இருக்கிற தானியங்களை வீணாக்காம சாப்பிடுங்க, சரியா? சரிம்மா, நாங்க எந்த தானியத்தையுமே வீணாக்க மாட்டோம். மகனே குக்கு, நீ வீட்ல சேட்டை எதுவும் பண்ணக்கூடாது. அம்மா வாரதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். அக்கா பேச்சு கேட்டு வீட்ல சமத்தா இருக்கணும், சரியா? சரிம்மா, நான் எந்த சண்டையும் போட மாட்டேன். அக்கா கூட ஒற்றுமையா விளையாடுவேன். நீங்க போய்
போயிட்டு சீக்கிரம் வாங்கம்மா. தன்னோட குழந்தைங்க கிட்ட இப்படி சொன்ன மீனுக்குருவி கொஞ்ச நேரத்திலேயே உணவு தேடுறதுக்காக ஒரு கூடையை எடுத்துக்கிட்டு தான் வீட்ல இருந்து வெளியே பறந்து போச்சு. அன்னைக்கு காட்டுல காற்றோட வேகம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. மீனுக்குருவி உணவை தேடி ரொம்ப தூரம் பறந்துகிட்டு இருந்துச்சு. திடீர்னு வேகமான காற்றும் புயலும் வீசினதுனால மீனுக்குருவியால சரியா பறக்கவே முடியல. அந்த காற்றோட வேகம் மீனுக்குருவிய ஒரு முட்செடிகளுக்கு நடுவுல தள்ளி விட்டுடுச்சு. அந்த செடியில இருந்து மீனுக்குருவி வெளியே வர்றதுக்கு எவ்வளவோ முயற்சி செய்தது. ஆனா மீனுவால அந்த முச்செடியில இருந்து வெளியே வரவே முடியல. மீனுவோட ரெக்கையில இருந்தும் ரத்தம் வடிய ஆரம்பிச்சது. இது என்ன சோதனை? என்னால இந்த முச்செடியில இருந்து வெளியே வரவே முடியலையே. இதுக்கு மேலேயும் முயற்சி செய்தேனா என் ரெக்கைகள்ல காயம் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அழுதபடியே அந்த பக்கமா யாராச்சும் வராங்களான்னு பாத்துக்கிட்டு இருந்துச்சு. அதே நேரம் அந்த முட்புதரோட பக்கத்துல ஒரு பெரிய அத்தி மரம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த மரத்தோட கிளையில காலு ராணிங்கிற 2 காகங்கள் கூடு கட்டி வாழ்ந்து வந்தாங்க. நம்ம நிலைமைய பாத்தீங்களா? ஒவ்வொரு மழை காலத்திலயும் இப்படிதான் குளிர்ல நடுங்கிக்கிட்டே இருக்கும். நாம எப்பதான் மர வீடு கட்ட போறோம் காலு? அதெல்லாம் நடக்கும்போது பாத்துக்கலாம். நமக்குன்னு கடவுள் என்னைக்காவது ஒரு நாள் கண்ணை திறக்காமலா போயிடுவாரு. சரி வா, அடுத்த வேலைக்கு என்ன சாப்பிடலான்னு பார்க்கலாம் அப்படின்னு 2 காகங்களும் பேசிக்கிட்டு இருந்தது மீனுக்குருவியோட காதுல கேட்க ஆரம்பிச்சது. யாராச்சும் இருக்கீங்களா? நான் இந்த முட்புதர்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க. தயவு செஞ்சு இங்க வாங்க. ராணி, அங்க ஏதோ ஒரு குருவியோட சத்தம் கேக்குது. வா, என்னன்னு பாத்துட்டு வரலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே 2 காகங்களும் மீனுக்குருவிய நோக்கி பறந்து போனாங்க. ஏ குருவி, இந்த முட்புதரோட நடுவுல என்ன செய்துகிட்டு இருக்க? காகங்களே, நான் உணவு தேடி இந்த பக்கமா பறந்து போனேன். காற்றோட வேகத்தால இந்த முட்புதர்ல நான் சிக்கிக்கிட்டேன். தயவு செஞ்சு என்னை இந்த முட்புதர்ல இருந்து வெளியே எடுங்க. ராணி, இந்த குருவிய பார்த்தா பாவமா இருக்கு. நாம 2 பேரும் சேர்ந்து இந்த குருவியை வெளியே எடுத்துடலாமா? முட்டாள் காலு, கடவுளா நமக்கு ஒரு நல்ல வழிய காட்டியிருக்காரு. நான் உணவு தேட போன நேரம் இந்த குருவியோட வீட பார்த்திருக்கேன். இந்த குருவிக்கு ரொம்ப அழகான வீடு இருக்கு. இந்த குருவி இங்கே கடந்து செத்து போயிடுச்சுன்னா அந்த வீடு நமக்கு சொந்தம். நாமளும் இந்த காட்டுல பெரிய மர வீட்டுல வாழலாம். ராணி, கடவுள் நமக்கு நல்ல விதத்துல வழிய காட்டிட்டாரு அப்படின்னு பேசிக்கிட்டு 2 காகங்களும் மீனுக்குருவி மேல இன்னும் அதிக முச்செடிகளை தூக்கி போட்டாங்க. காகங்களே, என்ன பண்றீங்க? தயவு செஞ்சு என் மேல முச்செடிகளை தூக்கி போடாதீங்க. ஏ குருவி, இந்த பக்கமா எந்த பறவைகளுமே மழை காலத்துல வர மாட்டாங்க. நீ தெரியாம வந்து இங்க சிக்கிக்கிட்ட. உன்னோட வீடு இனிமே எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு 2 காகங்களும் ரொம்ப சந்தோஷமா மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. அப்பாவி மீனுக்குருவியோ தன்னோட 2 குழந்தைங்களையும் நினைச்சு அழுதுகிட்டே அந்த முச்செடியோட நடுவுல இருந்துச்சு. பசங்களா, பசங்களா, நான் அம்மா வந்திருக்கேன். வீட்டோட கதவை திறங்க. உடனே மீனுக்குருவியோட குழந்தைங்களும் வந்திருக்கிறது தன்னோட அம்மான்னு நினைச்சு வீட்டோட கதவை திறந்தாங்க. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட 2 காகங்களும் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. நீங்க 2 பேரும் யாரு? எங்க அம்மா எங்க? ஏ பசங்களா, உங்க அம்மா நம்ம காட்டுல இருக்கிற தண்ணி இல்லாத கிணத்துல விழுந்துட்டாங்க. உங்க அம்மாவை சீக்கிரம் போய் காப்பாத்துங்க. தம்பி கொக்கு, சீக்கிரம் வா. எப்படியாச்சும் நம்ம அம்மாவை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொன்ன சாரா தான் தம்பிய கூட்டிக்கிட்டு தன்னோட அம்மாவை தேடி பறந்து போனா. நான் நினைச்சதை விட இந்த வீடு ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த குருவியோட வீட்ல நிறைய உணவு வேற இருக்கும்னு நினைக்கிறேன். வா, எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு 2 காகங்களும் வீட்டுக்குள்ள இருந்த உணவை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல காட்டுல மழை பெய்யறதும் நின்று இருந்துச்சு. 2 குழந்தைங்களும் நிறைய இடங்களுக்கு பறந்து போனாங்க. ஆனா அவங்களால தண்ணி இல்லாத கிணற பார்க்கவே முடியல. அக்கா, எங்க தேடியுமே கிணறு கிடைக்கலையே அக்கா. நாம இப்ப என்னக்கா செய்யறது? குக்கு, என் நண்பன் கிக்கியோட வீடு இங்கதான் இருக்கு. அவனுக்கு இந்த காட்டுல இருக்கிற எல்லா இடங்களும் தெரியும். வா, நாம அவன்கிட்ட போய் உதவி கேட்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்ட குழந்தைங்க கிக்கியோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. சாரா, குக்கு, இந்த நேரத்துல இங்க வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? கிக்கி, எங்க அம்மா கிணறுல மாட்டிக்கிட்டாங்க. அவங்கள எப்படியாச்சும் காப்பாத்தணும். உனக்கு தண்ணி இல்லாத கிணறு எங்க இருக்குன்னு தெரியுமா?
ஆஹா, எனக்கு நல்லா தெரியும். நம்ம காட்டோட முடிவு பகுதியில தான் அது இருக்கு. எங்க அம்மாவும் அப்பாவும் உணவு தேட போயிருக்காங்க. அவங்க திரும்பி வர்றதுக்கு நேரம் ஆகும். அதுக்குள்ள நாம அந்த கிணத்துக்கு போயிட்டு வந்துடலாம். அப்படின்னு சொன்ன கிக்கி சாராவையும் குக்குவையும் கூட்டிக்கிட்டு அந்த பாலடைஞ்ச கிணத்தை நோக்கி பறந்து போனா. கிணத்துக்கு வந்ததுமே எல்லா குழந்தைங்களும் கிணத்துக்குள்ள எத்தி பார்த்தாங்க. அம்மா அம்மா, நீங்க கிணத்துக்குள்ளயா இருக்கீங்க? என்னோட சத்தம் கேக்குதா அம்மா? ஆனா கிணத்துல இருந்து எந்த சத்தமுமே வெளியே வரல. சாரா, உங்க அம்மா கிணத்துல மாட்டி இருக்காங்கன்னு யாரு சொன்னா? எங்க வீட்டுக்கு புதுசா 2 காகங்கள் வந்திருந்தாங்க. அவங்க தான் என்கிட்ட சொன்னாங்க. ஐயோ சாரா, அந்த காகங்கள் நிச்சயமா உன்கிட்ட போய் தான் சொல்லியிருப்பாங்க. எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, காகங்கள் எல்லாம் நம்மளை ஏமாத்துவாங்க, அவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்னு. நாம காட்டுல வேற எல்லா இடத்துக்கும் போய் உங்க அம்மாவை தேடி பார்க்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்ட குழந்தைங்க மறுபடியும் தங்களோட அம்மாவை தேடி பறக்க ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல ஒரு வயசான ஆந்தை ரொம்பவும் சோர்ந்து போய் ஒரு இடத்துல உட்கார்ந்திருந்தாங்க. ஏ பசங்களா, இங்க வாங்க, எனக்கு ஒரு உதவி தேவை. பசங்களா, இங்கிருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு முட்புதர் வருமா, அதுல இருந்து எனக்கு கொஞ்சம் முட்செடிகளை பறிச்சு தரீங்களா? பாட்டி, முட்செடிகளை எதுக்கு கேக்குறீங்க? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தானியங்களை சேமிச்சு வச்சேன்ப்பா. எங்க வீட்டுல எலி தொல்லை ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த எலிகளை சமாளிக்கிறதுக்கு தான் நான் முட்செடிகளை தேடி வந்தேன். நான் இங்கே இருக்கேன். எனக்காக கொஞ்சம் முட்செடிகளை பறிச்சு கொண்டு வரீங்களா? சரி சரி பாட்டி, நாங்க போயிட்டு சீக்கிரம் வரோம். இந்த கத்திய வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அத வாங்கின குழந்தைங்க முட்புதரை நோக்கி பறந்து போனாங்க. முட்புதரோட நடுவுல தன்னோட அம்மா சிக்கி இருக்கிறத பார்த்த குழந்தைங்க ரொம்ப வேகமா தன்னோட அம்மா கிட்ட போனாங்க. சாராவோ தான் கிட்ட இருந்த கத்தியால முட்புதர்ல இருக்கிற எல்லா செடிகளையுமே வெட்டினா. பிறகு எல்லா குழந்தைங்களும் ஒன்னா சேர்ந்து முட்புதர்ல இருந்த மீனுக்குருவிய வெளியே எடுத்தாங்க. குழந்தை சாரா நடந்த எல்லா விஷயத்தையும் தான் அம்மா கிட்ட சொன்னா. அந்த மோசமான காகங்களோட திட்டம் பொய்யா போயிடுச்சு. வாங்க அந்த காகங்களுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தன்னோட குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு தான் வீட்டுக்கு பறந்து போச்சு. மீனுக்குருவி வீட்டுக்கு வந்த நேரம் காட்டுல மறுபடியும் ஜோரா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. மீனு அக்கா, மீனு அக்கா, நான் சுட சுட பாயாசம் கொண்டு வந்திருக்கேன். உங்க வீட்டோட கதவை திறங்க. யாரோ சூடா பாயசம் கொண்டு வந்திருக்காங்களா? நான் இப்பவே கதவை திறக்கிறேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் தான் வீட்டோட கதவை திறந்துச்சு. உடனே மீனுக்குருவியும் குழந்தைங்களும் ஒரு பெரிய கம்பை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தாங்க. குருவி, நீயா? நீ எப்படி தப்பிச்ச? இனிமே நீங்க யாரோட வீட்டுக்கும் ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி 2 காகங்களையும் ரொம்ப பலமா அடிக்க ஆரம்பிச்சது. அடிதாங்க முடியாம 2 காகங்களும் அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. பிறகு மறுபடியும் தங்களோட கூட்டுல உட்கார்ந்து காலுவும் ராணியும் அழுதுகிட்டு இருந்தாங்க. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். விக்ஸா, பிரணிகா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் விக்கி விசு, ஹாய் நாதா ரூபன், ஹாய் வர்ணிஷா, சர்வின், சர்வேஸ்வரன் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் கதீஜா, பவிஷா, தயாஷ், அஸ்வின், சர்வேஸ் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். இனியா, தங்க தமிழினி 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் பவிமித்ரன், விக்னேஸ்வரன், உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஜெவினா, டாஃப்னி 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். விதுர்ஷன், ஜீவா, சிந்து எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஆரோன், ஜெபின் 2 பாப்பாவுக்கும் ஒரு பெரிய ஹாய். அகீரா, சோபனா, அஜய், யசோதா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். பர்வேஸ், ஷஹானா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் மகிசாலினி, நீங்கள் அனைவரும் அழைத்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.